மார்கழி 20ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 20. தாயே தலைவனே தரிசனம் தாருங்கள். 33 அமரர்க்கு முச்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செப்பென்ன மின்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நம்பினே நங்கையே திருவே துயிலெழாய். உக்கமும் தற்கொள்ளியாம் தந்து உன் மணவாளனே இப்போது எம்மை நீராட்டுளே ரம்பவாய். இப்பாடலுக்கு விளக்கம். 33 தலைமையை கொண்ட 30 முக்கோடி தேவர் தொடர்ந்து தலைவனையும் தலைவியையும் இறைவனையும் இறைவியையும் கண்ணனையும் நம்பினையும் கோபியர் பள்ளி எழுப்பும் பாடல். 30 முக்கோடி தேவர்கள் இடையில் நேர்ந்தால் அவர்களுக்கு முன்பாக சென்று பகை ஒடுக்கி அவர்களது நடுக்கத்தை தீர்க்கும் வீரனே துயிலெழ வேண்டும். நம்பினையே நாச்சியாரே கண்ணனின் தெய்வீக பெருமாளை எழுப்பி விரைவாக எங்களை நீராற்றுவதற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று வேண்டுகிறாள். தேவர்கள் முன் சென்று அவர்களின் துன்பங்களை அகற்றும் கண்ணனே உன் துயிலில் இருந்து எழுந்தருள்வாய். நீதி உள்ளவனே பெரும் வீரத்தையும் சக்தியும் உடையவனே தீயவர்களுக்கு பயத்தை அளிப்பவனே தூயவனே எழுந்தருள்வாய். பொன்னொழியை போன்ற மென்மையான அழகை கொண்ட நம்பினை நங்கையே திருமாலே நீயும் துயிலிருந்து எழுந்தருள்வாய். உன் கணவனான கண்ணன் எங்களுக்கு பாராய் ஒளி மற்றும் விரத பலன்களை அறுக்கும் வல்லவனாக இருப்பதால் இப்போது எங்களை நீராற்றுவதற்கு அழைத்து செல்வாயாக. முக்கிய கருத்து. கண்ணனின் தெய்வீக சக்தி, நிதி தன்மை, கருணை, நம்பியின் அழகு, திருவாழ்வு. பக்தர்கள் விரதத்தை நிறைவேற்ற இறைவன் துணை அவசியம். இது முழுக்க முழுக்க இறைவனிடம் சரணடைதல், சரணாகதி, பரஸ்பரம். ஓம் நமோ நாராயணா.